என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Exodus chapter 8. இன்றைக்கும் இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பிசாசோடு சமரசம் செய்யாதீர்கள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசோடு சமரசம் செய்யாதீர்கள். Do not compromise with the devil என்று சொல்லி அங்கே தலைப்பு இருக்கிறது. பிசாசோடு சமரசம் அல்ல, அவனை எதிர்த்து நிற்க வேண்டும், அவனுக்கு விரோதமாக போராட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பழைய ஏற்பாட்டிலே உள்ள அந்த சம்பவத்திலிருந்து பார்வோன் அங்கே ஒரு பிசாசனுடைய அடையாளமாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள், பார்வோன் கொண்டு வந்த சில சமரச முயற்சிகள், இவைகளை குறித்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளாக, ஆட்சிக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டார், இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். முட்செடியிலே மோசேயை அழைத்து, நீ போ, என் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அங்கே மோசே சில சாக்கு போக்கெல்லாம் சொல்றாரு, எப்படி ஆண்டவரை என்ன நம்புவாங்க, எனக்கு பேச்சு திறமை இல்லை அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னோட இருப்பேன், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், நான் உன் கூட இருப்பேன் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். 5ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் அங்கே பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். போய் சொல்றாங்க, என் ஜனங்களை போக விடு, let my people go, என்னுடைய ஜனங்களை போக விடு, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை போக விடு, அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா போகிறதுக்கு அவன் அனுமதிக்கல, பலமுறை தடை பண்றான், என்னமாக இருதயத்தை கடினப்படுத்துகிறான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விடுவிப்பேன், நீ போ அப்படிங்கிறாரு. பாருங்க, அப்புறம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே வாதைகளை அனுப்புகிறார். வாதைகள் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே எகிப்தின் தேவங்கள் மேலே அவர் செய்த நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஒவ்வொரு வாதையும் தவளை, பேனு, வண்டு, இதெல்லாம் அவங்க வணங்கின கடவுள்கள், அவைகளை கொண்டே ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தினார். அவர்களுடைய தெய்வங்கள் மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். மாத்திரமல்ல, வாதைகள் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். இவர்கள் பக்கமாக அந்த அப்படிப்பட்ட சேதம் இல்லை, ஆனா எகிப்தியர் மத்தியிலே பெரிய சேதங்கள் உண்டாயிற்று. ஆண்டவர் அதை வித்தியாசப்படுத்திலாம் காண்பித்தார். 7ஆம் அதிகாரத்தில் அங்கே தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது, நைல் நதியுடைய தண்ணீர், முதல் வாதை. 2வது வாதை, அங்கே தேசம் முழுவதும் தவளையினால் நிரப்பப்படுகிறது. அதெல்லாம் இருந்தோம், என்ன பண்ணல, கடினப்படுத்துறான், போக விட மாட்டேங்கிறான். 3வதாக நீங்க பாத்தீங்கன்னா பேனு. எனவே ஆண்டவர் எல்லா இடத்துலயும் பேனு, நமக்கு தலையிலே பேனாலே பயங்கரமா இருக்குது, அது மூக்குக்குள்ள பேனு, கண்ணுக்குள்ள பேனு, வயிற்றுல பேனு, காலில் பேனு, எங்க பார்த்தாலும் பேனு, சாப்பாடுல தோசையில பேனு, இட்லியில பேனு, அப்படி இருக்கும், எல்லா இடத்துலயும் பேனு. பாத்தீங்கன்னா அங்க சொல்றான், எப்பா இது நம்மளால தயவுசெய்து எனக்காக ஜெபம், மோசே அது நிப்பாட்டுறான், ஆனாலும் போக விட மாட்டேங்கிறான். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அடுத்த வண்டு, இங்கிலீஷ்ல ஃப்ளைஸ் தான் போட்டிருக்காங்க, தமிழ்ல வண்டு அப்படின்னு போட்டிருக்கு. வண்டு ஃபுல்லா வந்த உடனே நீங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல, இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்துல இந்த வாதைக்கு பிற்பாடு இந்த யாரு, பார்வோன் பழைய ஏற்பாட்டில் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். எகிப்து உலகத்திற்கு பாவத்திற்கு அடையாளமா இருக்குது. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் இப்போ ஒரு என்னது, நீ போகதானப்பா போனோம், இப்போ நமக்குள்ள ஒரு டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, டீலா நோ டீலா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு டீலு, நம்ம லெட்ஸ் மேக் அ டீல் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன். 4 விதமான பிசாசின் தந்திரமான சமரச முயற்சிகள், அதை எப்படி மோசே மேற்கொண்டார். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம், தேவ பிள்ளைகளாக நாம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய காதுல வந்து ஓதுறான்,
அதுக்கு நம்ம எஸ் சொல்லிடக்கூடாது. ஏனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு ரெண்டு காரியமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, ரோமர் 15:4 படி அது நமக்கு போதனைகளாக இருக்கிறது. everything that is written in the past are to teach us. நமக்கு அவர்கள் போதனைகளாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11 அங்கே என்ன போட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள், ஏற்கனவே எழுதப்பட்ட சம்பவங்கள், அவைகள் திருஷ்டாங்கங்களாக மாத்திரமல்ல, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. they are written to teach us and also they are written to warn us. நம்ம எச்சரிக்கும்படியாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நம்ம போதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எச்சரிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ அங்கே வாதைக்கு பின்னாடி வாதை வந்த உடனே நம்மால் என்ன செய்யறாரு பார்வோன்? முதல்ல என்ன செய்யறாருன்னா 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் ஆரோனையும் மோசையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். இப்ப பாருங்க, முதல் முறையாக இது வரைக்கும் போவாத போவாத போவான்னா, இப்போ ஆராதிக்க போ. ஆனா எங்கே இருந்து ஆராதி? எகிப்திலேயே இரு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, கோ பட் டோன்ட் கோ அப்படிங்கிறான். போ, ஆனா என்ன பண்ணாத, போவாத. இங்கே இரு, ஆனா ஆராதி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுங்க. நம்ம பார்க்கிறோம், இங்கே இருந்து ஆராதிங்கள் என்று சொல்லி, எகிப்திலே இருங்கள். sacrifice in the land, sacrifice in Egypt அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ என்னது மனம் திரும்ப வேண்டாம், நீ எகிப்தை விட்டு போக வேண்டாம், ஆனா கிறிஸ்தவனா இருந்துக்க. என்ன இருந்துக்க? கிறிஸ்தவனா இருந்துக்க. மனம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்பிராத. பேரளவுக்கு என்ன வரு, நீ கிறிஸ்தவங்கிற பேர்ல இருந்துக்க. ரிலிஜன், ஹேவ் ரிலிஜன் பட் டோன்ட் ஹேவ் ரிப்பென்டன்ஸ். நீ மனம் திரும்பாத அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, கர்த்தரை ஆராதிக்கலாம் பா, நீங்க சபைக்கு போலாம், ஆனா என்ன மாத்திரம் செஞ்சிடாத. அந்த பாஸ்டர் சொல்லுவாரு மனம் திரும்பும் பாரு, அங்க ஊழியக்காரர் வந்து மனம் திரும்பு, பாவத்தை விட்டுருன்னு சொல்வாரு. அதுக்கெல்லாம் காதை நல்லா பொத்திக்க, என்னது காதை அடைச்சிக்க. have religion but don't have repentance. வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வேண்டாம். பாருங்க, this is a religion without repentance. இப்படிதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேர் என்னன்னு கேட்ட கிறிஸ்தவ பேர், பேர் என்ன கேட்ட ஜான், சாம்சன், மத்தேயு, மேத்யூ, ஆனா அவன் தான் கொலைகாரனா இருக்கிறான். அவன் தான் என்னது போக்சா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ற ஆளா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறார்கள். பாருங்க என்ன சொல்லப்படும், மனம் திரும்பாத கிறிஸ்தவம், மனம் திரும்பாத கிறிஸ்தவம் என்கிற ஒரு கொள்கையை பிசாசு திணிக்கிறான். நீ எகிப்தை விட்டு போக கூடாது. ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? இல்லை, அங்கே தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது மோசே சொல்கிறார், எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடறா இருக்குமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு, கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடி, as he commands, அவர் சொல்லுகிறபடி தான் நாங்கள் பலியிடுவோம் என்று அவன் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அதன்படிதான் நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமே தவிர உன்னோட சமரசம் பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்ல. பாருங்க, இன்னைக்கு பிசாசு அப்படி சொல்றான், நீ அப்படியே பழைய வாழ்க்கையை வச்சுக்க. பாருங்க, ட்ரூ கிறிஸ்டியானிட்டி requires life changing repentance. மனம் திரும்புதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தனால உன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கல. your life with Christ does not begin when you are born in a Christian family. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனே உன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிடல. எப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னா, என்னைக்கு மனம் திரும்புறீங்களோ அன்னைக்கு தான், மனம் திரும்புற அன்னைக்கு தான். கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம், பெற்றோருடைய சபைக்கு வந்திருக்கலாம், இல்லாட்டி பாரம்பரியமாக சபைக்கு வரலாம். அதனால நீங்க கிறிஸ்தவர் அல்ல. உங்க பேர் அங்க சர்ச்சில் அங்க மெம்பர்ஷிப் ரோல்ல இருக்கலாம். அதனால நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்கள பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எப்போ பேர் எழுதப்படும்? நீ மனம் திரும்பும் போது, வாழ்க்கை மாறும் பொழுது. ரிப்பென்டன்ஸ் வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறோம், இயேசு சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். பேதுரு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பினவர்கள் தான் அவர்கள் ரட்சிப்பின் வழிக்கு வந்தார்கள்.
பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எகிப்தின் காரியங்கள் ஒளிந்து போயின, பழைய பழக்க வழக்கங்கள், பழைய வார்த்தைகள், பேச்சுகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் ஹஸ் பிகம் நியூ. நம்முடைய பேச்சில வித்தியாசம் இருக்கணும். பழைய மாதிரியே பேசிட்டு இருக்க கூடாது. நம்முடைய நட்புல வித்தியாசம் வேணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல வித்தியாசம் வேணும். சேஞ்ச் ஆஃப் ஹேபிட்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நாம போகிற இடங்கள், விரும்பி போகிற இடங்கள்ல மாற்றம் வேண்டும். நம்முடைய பொழுதுபோக்குகளில் மாற்றம் வேண்டும். இதெல்லாம் அங்க தேவை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. மனம் திரும்பாத கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் கொடுக்கிறான் நம்மகிட்ட. நீ கிறிஸ்தவனா இருப்பா, ஆனா பழைய வாழ்க்கையிலே இரு, எகிப்திலேயே இரு, விக்கிரகத்தை வணங்கிட்டே இரு, இதே செஞ்சிட்டு. மோசே சொல்றாரு இல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய அங்க என்ன சொல்றாருன்னா, நாங்க இங்கேயே பலியிட்டோம்னா நாங்க எகிப்தியருக்கு அருவருப்பாயிருவோமே. அதாவது எகிப்தியர் ஆடு மாடுங்கள்லாம் தெய்வமாக வணங்கினாங்க. அப்போ இவங்க ஆடு மாடை போய் அங்க ரத்தம் சிந்தி பலி செலுத்தினா அவங்க இவங்களுக்கு விரோதமாக எழும்பி விடுவார்கள், கல்லறிவார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பலிகள் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் செலுத்துகிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. பிளட் சாக்ரிஃபைஸ், அதுலதான் கர்த்தர் பிரியப்பட்டார். பாருங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருக்கு. கிறிஸ்தவனுடைய ஆராதனையே உலகத்தாருக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறதுக்கு எப்படி இருக்குமா? அது பைத்தியமா தான் இருக்கும். சிலுவையினால் நம்ம ரட்சிப்பு. என்னையா முட்டாளா இருக்காரு உலகத்தை தான் சொல்லுவான். ஆனா அதுதான் தேவ ஞானம். ஹல்லேலூயா. சிலுவையில தான் ரட்சிப்பு, சிலுவையில தான் தேவ மகிமை இருக்கிறது என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 1:18 எழுதுகிறார். பாருங்க, நம்ம ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறது, ஆவியில நிரம்புகிறது, கர்த்தரை துதிக்கிறது அவர்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். நாங்க அப்படி இல்லை. இங்க நாங்க ஆராதிக்க மாட்டோம், நாங்க வெளியே வந்து தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் மனம் திரும்பி தான் ஆராதிப்போம், நாங்கள் வெளியே வந்து தான் ஆராதிப்போம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 6:14 வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அடுத்தது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது? எப்படியா இருக்க முடியாங்க? அடுத்தது, வேகமா போடு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு 17ஆம் வசனம் சொல்லுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் come out of them and be separate. நீங்கள் பிரிந்து போங்க, வெளியே வாங்க. ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து வெளியே வாங்க, பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க, அசுத்தத்திலிருந்து வெளியே வாங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. பாவத்திலே இருந்துட்டு நான் கிறிஸ்தவனா இருப்பேன்னு சொல்லுவான். பாவத்திலே இருப்பா, சர்ச்சிலையும் போய் தலையை காட்டிக்க, கிறிஸ்தவங்கிற பேரை காமிச்சிக்க, போட்டிருப்பாங்க ரிலிஜன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, கிறிஸ்டியன் நல்ல கொட்டை எழுத்துல எழுதிக்க. அதெல்லாம் உனக்கு கொண்ணுங்க இல்ல. நீ கிறிஸ்தவனா வாழ்றியா? Are you living as a Christian? Are you a practicing Christian? That is what matters. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு சொல்ற காரியம், நீ உலகத்திலே இருந்துட்டு அப்படி நம்ம ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் வேணும். இங்க வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற அந்த மனம் திரும்புதல் இருக்குதா? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதா? பாவத்தை தள்ளிட்டு ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறீர்களா? இன்னும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளும் பாவியுடைய வழியிலும் நின்று கொண்டிருக்கிறீர்களா? பரியாசமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அசுத்த பேச்சுகள் இருக்கிறதா? இந்த காரியங்களா இருந்தா பிசாசோட நம்ம கை கோத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். we are compromising with the devil. பட் மோசே சொல்றாரு, இல்ல, நாங்க வெளியே தான் வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. வெளியே தான் வருவோம். இப்ப பார்வோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, என்னடா இவன் பிடிச்ச புடியில இருக்கிறான் அப்படின்னு அடுத்தது ஒரு டீல் போடுவோமா அப்படிங்கிற. என்னது? இன்னொரு டீல். சரி, இதுல நீ ஓகே, லெட்ஸ் மேக் another deal. அது என்னன்னா 28ஆம் வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. 28ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே போய் பலி செலு. போங்கன்னா போங்கப்பா வனாந்திரத்துல அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன சொல்றான்? எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அப்படின்னாலே டேஞ்சர் வருதுன்னு அர்த்தம். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய்
ரொம்ப ஓவரா போயிடாத, ரொம்ப தூரமா போயிடாத, போயிட்டு அங்கேயும் போய்க்க இங்கேயும் வந்துரு. ரொம்ப தூரமா போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க வரமாட்டேன். என்னது? ஆகவே ரொம்ப தூரமா போயிடாத. டோன்ட் கோ ஃபார். முதல்ல சொல்றான் கோ பட் டோன்ட் கோ அப்படிங்கிறான். பட் இங்க கோ பட் டோன்ட் கோ ஃபார். ரொம்ப தூரம் போயிடாத. கால் அப்படி வச்சுக்க, ஆனா ஒரு கால் இங்க வச்சுக்க, இப்படி வச்சுக்க. எவ்வளவு தூரம் நீட்டு அங்க விட்டு அப்படி இங்க இது பண்ற, இப்படி வந்துரு அப்படின்னு சொல்றான். போ ஆனால் வெகு தூரம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கிறிஸ்தவனாயிரு, உலகத்தையும் அனுபவி. காலையில சர்ச்சுக்கு போ, சாயங்காலம் சினிமா பாரு. என்னது அப்படின்னு யாரு சொல்றா? கர்த்தர் சொல்லல, பிசாசு சொல்றா. என்ன சொல்றாரு? காம்ப்ரமைசிங் வித் தி டெவில். ரொம்ப ஓவரா, என்னது, தீவிரமா போயிடாத, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாத, ஃபனாட்டிக்கா இருக்காத, ரொம்ப என்னது அக்கினியா இருக்காத. என்னவாரு? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா மாத்திரம் இரு. என்னது? என்னவாரு? இப்ப உங்களுக்கு எல்லாம் குத்துதா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போப்பா. அதுவும் ஒழுங்கா போவாத, ஏதோ போய் தலைய காட்டு. நீ வந்துட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்டருக்கு தெரியட்டும். மற்ற ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு மற்ற நேரம் என் பக்கம் வந்துரு. என்னது? ரொம்ப தூரம் என்ன பண்ணிடாத, போயிடாத. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிடாத, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கெல்லாம் போயிடாத, இங்க போயிடாத, இங்கெல்லாம் போயிடாத, தூரமா. அப்படின்னு நிறைய பேர் சொன்ன கேட்டு பிசாசோட கை கொட்டு இருக்கீங்களா? நல்ல ஐடியா கொடுத்த பிசாசே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாங்க போயிட்டு உங்க கூட வந்துடுறோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க சிஸ்டர். பிசாசோட என்ன பண்றோம் நம்ம? சரி பிசாசே, நாங்க தூரமாலாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு வந்துடுறோம் பிசாசே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருப்பாங்க. அவங்க பேரு சண்டே கிறிஸ்டியன்ஸ், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக் கிறிஸ்டியன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போவாங்க சர்ச்சுக்கு. மற்ற நாள்ல கத்தரை தேடுறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஒழுங்கா ஜெபம் பண்றது கிடையாது. சிலர் இருக்காங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை போறவனாவது 52 நாள் போறான் வருஷத்துக்கு. சிலர் இருக்காங்க பாருங்க, இந்த பண்டிகை கிறிஸ்தவன் இருப்பாங்க. பண்டிகை கிறிஸ்தவன் அது என்ன போவாங்க வருஷத்துல 3 நாளா, 3 4 வச்சுக்கோமே. ஒன்னு நியூ இயர். நீ நியூ இயருக்கு போப்பா, பிசா சொல்லுவான். 365 நாள் ஆசீர்வாதத்தையும் மொத்தமா வாங்கிட்டு நீ வந்துடு அப்படிமா. அப்புறம் எப்ப போ? ஒரு 4 மாசம் கழிச்சு ஈஸ்டர் வரும். என்னது? குட் ஃப்ரைடே வரும். குட் ஃப்ரைடே கூட வீட்டிலே இருந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஆள் இருக்குது. சில குட் ஃப்ரைடே அங்க வந்து சர்ச்சில் வந்து ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரிச்சுன்னு சொன்னாலும் இருக்குது. ஈஸ்டர் ஈஸ்டர் வந்து பண்டிகை. சில ஆள் பார்த்தீங்க சொல்லுவாங்க, இந்த 40 நாள் நோக்கு இருப்பாங்க, ஃபாஸ்டிங்லாம். 40 நாள் ஒன்றும் செய்ய மாட்டான். ஈஸ்டர் அன்னைக்கு அடிச்சு மொக்க அடிச்சிருவான் ஃபுல்லா. நல்லா ஈஸ்டர் அவனுக்கு கொண்டாட எப்படிதான். ஆனா சில கிறிஸ்தவர்கள் ஈஸ்டருக்கு என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. அப்புறம் எனக்கு இருக்கு, அப்புறம் 6 மாசம், இது 3ஆம் மாசம் வருதா 4ஆம் மாசம், அப்புறம் 12வது மாசம் தான் என்னது? கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். இப்படி இங்க மாத்திரம் 3 நாள் தலையை காட்டிக்க. சில ஆள் இருக்கான் பாருங்க, வாழ்க்கையிலேயே 3 தடவை தான் வருமா. எதுக்கு தெரியுமா? குழந்தை பிரதிஷ்டைக்கு, கல்யாணத்துக்கு, சாவுக்கு, அவ்வளவுதான். அது பேர் தான் இங்கிலீஷ்ல ஹேட்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங். அவ்வளவுதான். நீ பிறந்த குழந்தை பிறகு 3 நேரத்திலையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு நினைவே இருக்காது. எங்க இருக்குன்னே தெரியாது. குழந்தை பிரதிஷ்டை பிள்ளைக்கு தெரியுமா நம்ம சர்ச்சை தான் இருக்குன்னு தெரியாது. கல்யாணத்துல 2 பேரும் எங்கேயோ இருப்பாங்க, அவங்க எங்க இருக்கனே தெரியாது. அப்புறம் சாவுக்கு நிச்சயமா ஒண்ணுமே தெரியாது. பாஸ்டர் ஆசீர்வாதம் போட்டு அனுப்பிட வேண்டியது. ஹேட்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங். நடுவில் சில இடத்துல பேட்சிங்க்கு வருவாங்க. பேட்சிங் எதுனா பிரச்சனை, ஐயோ குடும்பத்தில் பிரச்சனை, வைத்த வலி அப்படின்னு வராலும் இருக்குது. இந்த மாதிரி தேடிக்க என்னமா தீவிரமா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு வா, மற்ற நாள்லாம் பைபிளே தூக்காத. பிசாசு சொல்றான், நீ போன அவ்வளவுதானே, வெளியே தானே போகணும், போய்க்கப்பா. ஆனால் என்ன பண்ணு, தொட்டம் போடனே இருந்துக்க. கிறிஸ்தவனாக, ஃபெய்த்ஃபுல், உண்மையான கிறிஸ்தவனாக. லூக்கா 9:23 சொல்லுது. லூக்கா 9:23 என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் எல்லாம் சொல்லுங்க. திங்கட்கிழமையும் கிறிஸ்தவனா இருக்கணும், செவ்வாய்க்கிழமையும் கிறிஸ்தவனா இருக்கணும், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவராக இருக்க வேண்டும். வேதத்தை திறந்து வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி வரணும். இன்னும் பார்டர் லைன் கிறிஸ்டியன் பாங்க. பார்டர் லைன், பார்டர் லைன், இங்கிட்ட ஒரு கால் வச்சுக்கோ, அங்கிட்ட ஒரு கால். அது ஆண்டவர் சொல்றாரு, அனலும் இல்ல குளிரும் இல்ல. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்றாரு, ஒன்னு அனலாயிரு, ஒன்னு அங்கே எகிப்திலே இருந்துரு, இல்லாட்டி முற்றிலுமா என்ன பண்ண, வெளியே வா, கர்த்தருக்காக வா. அங்க ஒரு காலு, இங்கிட்ட ஒரு காலு. அந்த ஆசீர்வாதம் வேணும், பிசாசு கொடுக்கறது வேணும், ஆண்டவர் கொடுக்கறது வேணும், அப்படி நீ போவாத. எலியா தேவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஒன்னு ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவமானால் கர்த்தரை பின்பற்றுப்பா. பாகால் தான் உனக்கு தேவனா, பாகாலையே வணங்கிட்டு போ, போ நரகத்துக்கு போய் சேரு. ஏன் அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு காலே வைக்காத அப்படின்னு சொல்லி வரான். உடனே எல்லா மக்களும் மனம் திரும்புறாங்க, பலிபீடத்தை செப்படிடுறாங்க. ஆண்டவர் அக்கினியை அனுப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, 2 நினைவுல குந்தி குந்தி நடக்கிறது. இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வைக்காதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு நிறைய உலகத்தை பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லி கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க. என்னது, உலக பிரகாரமான அப்படிங்கிறதே தவறானது. ஒரு கிறிஸ்தவனா பக்தி உள்ளவனா தான் கிறிஸ்தவன் இருக்க முடியும். உலக பிரமாண கிறிஸ்தவன், கார்னல் கிறிஸ்டியன், வேர்ல்ட்லி கிறிஸ்டியன். அதாவது சொல்றாரு, வேர்ல்ட்லி கிறிஸ்டியன் சொல்றது ஒண்ணுதான், ஹெவன்லி டெவில்னு சொல்றது ஒண்ணுதானா. என்ன டெவில்? பரலோக பிரகாரமான பிசாசுன்னு சொல்லமா. இந்த பிசாசு பரலோக பிரகாரமா சிந்திக்குதியா? சிந்திக்குமா? அப்ப எப்படியா வேர்ல்ட்லி கிறிஸ்டியன் மட்டும் சொல்றீங்க? அப்ப கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவன் தான் ஹெவன்லி கிறிஸ்டியனா இருக்கும். அல்லேலூயா. டெவில் தான் வேர்ல்ட்லி டெவில். அல்லேலூயா. அவன் பாருங்க, நம்ம வாழ்க்கையில பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவரை தேடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏதோ ஒரு நாள் இல்ல, கர்த்தரை தேட வேண்டும். சில ஆலயத்துக்கு போவாங்க, பிசாசு சொல்லுவான், போ போய் தலையை காட்டிட்டு வா, பாட்டெல்லாம் பாடாத. என்னது, நீ வந்ததே பெரிய ஆசீர்வாதம். என்னது, அங்க இருந்து வந்திருக்கிற பாரு, எங்க இருந்து, KK-நகர்ல இருந்து, BHL இருந்து, சோமரசப்பேட்டையில் வந்ததே அதுவே பெருசு. அங்க போய் கையை கட்டிட்டு நில்லு, ஒரு ஆமையன் கூட போடாத அப்படின்னு சொல்லி அனுப்புவான் நிறைய பேர். ரொம்ப தூரம் என்ன பண்ணிடாத சொல்லுங்க, சொல்லி அனுப்புறான் அவங்கள்ட்ட. அப்புறம் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன ஆமென் அல்லேலூயா என்ன பண்ணிடாத சொல்லிராத. அவன் பார்க்க சொல்லி புதுசா சொல்றான், பார்வன் ரொம்ப தூரம் போயிடாத, டோன்ட் கோ ஃபார் அப்படின்னு சொல்றத பார்க்க நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ முழுமையான கிறிஸ்தவனா இருக்கணும், உத்தமமான கிறிஸ்தவனா இருக்கணும், முற்றிலும் ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவனா இருக்கணும். காலேப்பும் யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஆங்கிலத்தில் they were fully committed to the Lord. ஆண்டவருக்கு என்று முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனலாய் இருக்க வேண்டும், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்குள்ளாக வளரணும், ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நெருங்கி போகணும். அல்லேலூயா. தூரம் போகணும். you have to go stronger and deeper and closer to God. தேவனோடு நெருக்கமாக போகணும், ஆழமாக போகணும். நிறைய பேர் அப்படியே பாருங்க, அந்த ஓமையில ஆண்டவர் சொல்றாரு, சில விதை முள்ளுள்ள இடங்களில் பட்டு பிசாசு தூக்கிட்டு போயிட்டான், சில இல்ல கற்பாறையில விழுதான். கற்பாறையில விழுந்து அது உள்ள போக மாட்டேங்குது, விதை உள்ள டீப்பா என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. பிரச்சனை வரும்பொழுது அது என்ன ஆயிருது, கருகி போகுது. பாருங்க, நம்ம ஆழமா போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக வசனத்தில் ஆழமா போகணும், ஜெபத்தில் ஆழமா போகணும், பரிசுத்த வாழ்க்கையில பெருகணும், இன்னும் பரிசுத்தம் என்று கேட்கணும் ஆண்டவரிடத்துல. இன்னும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும், இன்னும் அபிஷேகம் பண்ணும், இன்னும் ஆவியிலே நிரப்பும், இன்னும் ஆண்டவரை அனலாக்கும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, இன்னும் ஆண்டவரே நான் தூரமாக போவேன், ஆழமாக போவேன் என்று சொல்லி பிசாசை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. என்ன நீ சொல்றது, தூரமா போக கூடாது, நான் தூரமா தான் போவேன். அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாக போவேன் அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு பிரியமா நடப்பது அல்ல. அதை சொல்றாரு, 3 kinds of Christian Satan loves. பிசாசுக்கு 3 கிறிஸ்தவர்களை பிடிக்குமா. என்னது, யாருன்னா பேர்தான் கிறிஸ்தவன், ஜெபிக்காத கிறிஸ்தவன், நான் பிரேயிங் கிறிஸ்டியன், நான் பிரைசிங் கிறிஸ்டியன், நான் பிராக்டிசிங் கிறிஸ்டியன். ஜெபிக்காத கிறிஸ்தவன், துதிக்காத கிறிஸ்தவன், கீழ்ப்படியாத வேதத்தின்படி நடக்காத கிறிஸ்தவன்னா பிசாசுக்கு ரொம்ப
அவங்கள யாருன்னா பிசாசுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது அவங்களா சர்ச்சில் இருக்கலாம், ஆனா யாருங்களா பிசாசுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் ஜெபிக்க மாட்டான், தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் ஞானத்தையும் சார்ந்திருப்பான தவிர ஆண்டவரை சார்ந்த ஜெபம் பண்ண மாட்டான், துதிக்க மாட்டான். என்ன செஞ்சுட்டு இருப்பான், எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டு இது இல்லையே அது கிடைக்கலையே அப்படி இல்லையே அப்படின்னு முறுமுறுத்து தான் இருப்பான். கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், அப்புறம் கீழ்ப்படியவும் மாட்டார்கள். வசனத்தை கேட்பாங்க, கீழ்ப்படிய. இவங்கெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? சாத்தானுக்கு பிடிக்கும். நம்முடைய சவால் என்னன்னா, சாத்தான் வெறுக்கிற கிறிஸ்தவர்களாக மாறணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் வெறுக்கிற the challenge is we have to become Christians whom Satan hates. பிசாசு வெறுக்கிற நம்ம பார்த்து அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருந்தா, வேதத்தை நேசிக்கிற கிறிஸ்தவனா இருந்தா, துதிக்கிற கிறிஸ்தவனா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது, ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. என் பிரியமானவனே ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் நம்மை நேசிப்பார், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ உங்க வாழ்க்கையில யாருக்கு பிரியமா வாழ்றீங்க? சாத்தானுக்கு பிரியமாவா இல்லாட்டி கர்த்தருக்கு பிரியமாகவா? இங்க பாருங்க, தூரமாக. எல்லாம் சொல்லுங்க, தூரமாக. வேதம் சொல்லுகிறது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:4 நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்று, ஆண்டவரை நான் பக்கத்துல, உலகத்தின் பக்கத்துல விட்ட வைக்கிறது இல்லை. நெப்போலியன் என்கிற அந்த பெரிய வீரன் தன் வீரர்களை அழைத்து கொண்டு ஒரு ஆற்றின் பாலத்தின் மூலமாக கடந்து யுத்தத்துக்கு போனாராம். இன்னொரு இடத்துக்கு பாலத்தின் மூலமாக யுத்தம் வளர்த்த போது என்ன ஆச்சு, 2-3 முறை அவருடைய போர் வீரர்கள் பாலத்தின் வழியாக திரும்பி வந்துட்டாங்களாம். பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாலத்துல வந்துட்டாங்களா. ஆகவே நெப்போலியன் என்ன செஞ்சாரா, அந்த பாலத்தை வெடி வச்சு தகர்த்து போட்டார். என்னது, பாலம் இருக்கிறதால ஓடி போற, அந்த பக்கம் எகிப்துக்கு போயிடுற, பாலத்தை என்ன பண்ணு வெடி வைத்து தகர்த்த உடனே இந்த வீரர்கள்லாம் பின்னாடி போக முடியல, உயிரையும் பணைய வச்சு யுத்தம் பண்ணானா பாருங்க, ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. அங்க போறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு நம்ம தூரமா வந்துடணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில நிரம்பி வரணும், அந்நிய பாஷையில பேசணும், கர்த்தருக்கென்று செயல்படணும், ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாக போகணும். பேச சொல்லுவா, என்ன ரொம்ப ஓவரா தான் போவேன்னு சொன்ன. அல்லேலூயா. நான் ஓவரா தான் போவேன். ஓவரானா எந்த ஜபிக்கிறது இல்லை, ரொம்ப ஓவரான மேல குதிக்க கூடாது. மேல என்னது, அதாவது ஆண்டவருக்கென்று வைராக்கியமான அனலான பக்தி உள்ள, பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழணும் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்ப முதலாவது என்ன சொல்றாரு, சொல்றான் பார்வனு, இங்கே எகிப்திலே இருந்துட்டு ஆராதனை பண்ணு, மனம் திரும்பலாம் வேண்டாம், ஆனா கிறிஸ்தவனா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீல் பண்றான். மோசே அப்படிலாம் நாங்க இருக்க முடியாது. அல்லேலூயா. நாங்க வெளியே வருவோம், மனம் திரும்புவோம். ரெண்டாவதாக, போங்க, ஆனா ரொம்ப தூரம் போயிடாத. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரொம்ப தூரம் ஜெபம் அதெல்லாம் ரொம்ப என்ன பண்ணி கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் நீங்க அதுக்கு செவிசாய்க்க, எனக்கு வாழ்க்கையே ஜெபம் தான், என் ஆண்டவர் தான் எனக்கு மூச்சு, அவர்தான் என் பங்கு. ஹல்லேலூயா. அவர்தான் என் மேய்ப்பர், அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் துருகம், அவரே நான் பெற்றுக்கொள்வேன், அவரே நம்பிக்கை என்று சொல்லி நெருங்கணும். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா இல்லையா? ஓகே. மூணாவது, இப்போ அப்புறம் பாத்தீங்க, தொடர்ந்து சில வாதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்ப ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு வாதை. அப்ப நான் மூணாவது இன்னொரு சமரச வார்த்தை பேசுறேன். பார்வார் என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 8லிருந்து 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறீர்கள்? இப்ப என்ன சொல்றான்? யார் யார் போக போறீங்க? மோசே சொல்றாரு பாருங்க, அற்புதமா சொல்றாரு. எங்கள் இளைஞரோடும் முதியோரோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். 10ஆம் வசனத்துல பார்வோன் சொல்றான், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ விடமாட்டேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையா இருங்க, பொல்லாப்பு உங்களுக்கு வந்துடும். அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். புருஷராகி நீங்கள் மாத்திரம் போங்க, ஆராதனை பண்ண போங்கப்பா. புருஷர்கள் மாத்திரம் போங்க. இதுதானே கேட்டீங்க, போனோம் நீங்கள. சரி, புருஷர் எல்லாம் போங்க. என்ன பண்ணுங்க? எல்லாம் சொல்லுங்க. யாரெல்லாம் போகணுமா?
யாரெல்லாம் விட்டுணுமா? குழந்தைகள், முக்கியமா குழந்தைகள். இல்லாட்டி மனைவியும் சொல்றீங்க, வைஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆனா குறிப்பா குழந்தையெல்லாம் விட்டுறணும். குடும்பத்தை விட்டுரு, நீ மாத்திரம் போயிட்டு வா. என்ன சொல்றா? நீ மாட்டோம். இப்போ இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் உல்டாவா இருக்குது. பிசாசு சொல்றா, மனைவி மாத்திரம் போட்டும் சர்ச்சு. என்னது? மனைவி மாத்திரம் போட்டும் கண்டு பிரேயருக்கும். ஆனா புருஷர்கள் நீங்க எகிப்திலே இருங்க, நீங்க விக்கிரகத்தை வணங்குங்க, நீங்க பாவத்திலே இருங்க, மனைவியை விட்டுரு. பாருங்க, இது பிசாசுடைய அடுத்த தந்திரம், சோதனை, சமரசம். ஆனா மோசே சொல்றான், இல்ல நாங்க குடும்பமா தான் போவோம். ஹல்லேலூயா. போங்கள். மூணாவது சமரசம்னா, பட் லீவ் யுவர் சில்ட்ரன் இன் எகிப்ட். உங்கள் பிள்ளைகளை எகிப்தில் விட்டுருங்க. பிசாசு வெறுக்கிற இன்னொரு காரியம், குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஒத்தையா போங்க, இல்ல ரெட்டாக போங்க, ஆனா குடும்பமா போயிடாதுங்க. ஃபேமிலி ரிலிஜன் இஸ் வாட் சேட்டன் ஹேட்ஸ். குடும்பமாக கர்த்தரை தேடுவது, குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தின் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க கீழே வாசித்தீங்கன்னு சொன்னா சொல்றான், குடும்பத்தை கொண்டு போவாத, நீ மாத்திரம் போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வா. குடும்பத்தாரெல்லாம் பாவத்திலே இருக்கட்டும், அவர்களை பார்த்துக்கலாம், நீ மாத்திரம் புருஷர்கள் போங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவன் நம் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகளாக கர்த்தரை ஆராதிக்கணும், சேர்ந்து கர்த்தரை உயர்த்தணும். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பமாக நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க வட இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஜெபம் பண்றதை காட்டிலும் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என்னுடைய கணவன் பிள்ளைகள் மனைவி ரட்சிக்கப்படணும், அவர்களும் கர்த்தரை ஆராதிக்க சேர்ந்து வரணும், அவர்களும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறணும் என்று ஜெபிக்கணும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? அப்போஸ்தலர் 16:30 நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 16:30 அங்கே இந்த சிறைச்சாலை காவலாளி அங்கே தொடப்படுகிறார். அங்கே அற்புதம் நடக்குது. அங்கே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையுது. அப்போ வந்து பவுலையும் சீலாவையும் பார்த்து அந்த சிறைச்சாலைக்காரன் சொல்றான், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் இல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றான். வாட் மஸ்ட் ஐ டு டு பி சேவ்ட்? ரட்சிக்கப்படுற நான் என்ன செய்யணும்? அப்படிதான் அவனுடைய கேள்வி. பட் பதில் எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீ மாத்திரம் அல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவன் நான் எப்படி ரட்சிக்கப்படணும் கேட்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மாத்திரம் இல்லப்பா, உன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நீ விசுவாசித்தால் நீ முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். நீ விசுவாசி, அப்போ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்ட். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆண்டவர் நோவாவை பார்த்து இப்படி சொல்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நோவாவை பார்த்து, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. நீ மாத்திரம் இல்ல, நோவா 120 வருஷம் அவர் பேழையை கட்டினார், நீதியை பிரசங்கித்தார், எல்லாருக்கும் போய் சொன்னார், அழிவு வருகிறது, மழை வருகிறது, ஆயத்தப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஒருத்தரை கேட்கல. ஆனா குடும்பத்தில் கவனமாக இருந்தார். அவர் கொடுத்த பிள்ளைகள் ஷேம், காம், யாபேத். அவர்கள் கல்யாணம் இருந்தாச்சு. அவங்க 3 பிள்ளைகள், 3 மனைவிமார்கள். இவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லி கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தார். ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் 8 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்ற, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். யோசுவா 24ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 15ஆம் வசனத்துல எல்லா கோத்திரத்தாரையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, எப்பா யோசுவா சொல்றாரு, நீ கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ் ஃபார் யுவர்செல்ஃப். நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்களும் அப்படியே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டார், as for me and my household. அப்ப வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். சாத்தான் வீட்டாரை விட மாட்டான். நம்ம வாழ்க்கையில புதிய ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நீங்கள் போராடி ஜெபிக்கணும். அதுக்காக போராடணும். உங்களுடைய அன்பை காட்ட வேண்டும், உங்களுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பிள்ளைகளை கத்திற்கென்று வழி நடத்த வேண்டும். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தீங்க, நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுரு வந்து சாட்சியாக அப்போஸ்தலருக்கு அறிவிக்கிறார்.
எப்படி கொர்நேலியுவுக்கு தூதன் சொன்னதை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவனோ தன் வீட்டில் ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்கிற 14 வசனத்துல நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை அவன் உனக்கு தூதன் கொர்நேலியிட்ட சொல்றாரு. நீ பேதுருவை கூட்டிட்டு வா, அவன் உனக்கு வசனத்தை சொல்லுவான். எதுக்குன்னு சொன்னா நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு. அந்த முழு குடும்பமே அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. கொர்நேலிய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், அந்த முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். the entire family, the entire household were saved. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 22 அதிகாரம் 7 வசனத்திலே, நீதிமொழிகள்ல, பிள்ளையான நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, சத்தியத்தில் நடத்து, சத்தியத்தில் நடத்தணும். எபேசியர் 6:4 வாசிக்கிறோம், பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வளர்ப்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை போதித்து என்ன பண்ணணுமா, அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. பாருங்க, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொல்லும், ரொம்ப போட்டு என்னது திணிக்காதுங்க. அவங்க காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை அறிவாங்க, தேடுவாங்க அப்படின்னு உலகம் சொல்லும். டோன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணாத, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதுங்க. ஆனால் இத்தனை காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸ்கூலுக்கு போன்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? இல்லைப்பா மகளை வீட்டில் ஏறி, உனக்கு ரொம்ப தூக்கம் வருது, தூங்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது தூக்கம் வரணும்னா சொல்லும், எந்திரி, குளி, பல்ல வழக்கு, போ, ஆட்டோ வந்துருச்சு, வெளியே போ அப்படின்னு என்ன பண்ணுறோம், வெளியே ஆட்டோல கிளம்பு, ஸ்கூலுக்கு போ. We are forcing our children to go to school. We are forcing our children to take bath. We are forcing our children to do certain things. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், போ அப்படிங்கிறோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் சபைக்கு போ, ஊழியத்துக்கு போ, வாலிபர் கூட்டத்துக்கு போ அப்படின்னு தள்ளுறோமா? உனக்கு பிடிச்சா போ, பிடிக்கலாட்டு இரு, உனக்குன்னு ஒரு காலவரம் கத்துற நீ அப்படி இல்லை. ஒருவேளை பின்வாங்கி போய் இன்னைக்கு அதை ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கட்டாயப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், பிள்ளைகளை எனக்கு கத்தரை சிச்சையிலே வளர்க்க வேண்டும். அவன் வயசானவனா அவன் கத்தரை தேடுவான்னு பைபிள்ல போடல. முதல் பாருங்க, முதல் காரியத்தை பிசாசு சொல்லுன்னா ரிலிஜன் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். நீ கிறிஸ்தவனாயிரு, மார்க்கத்தை பின்பற்று, மனம் திரும்பிராத. ரெண்டாவது ரட்சிக்கவனா பற்று, கத்தருக்கு ஆளுகையை கொடுத்துறாத. ஆளுகை, you can accept Christ as Savior but not as Lord. வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவர்கிட்ட கொடுத்துறாத. சும்மா கொஞ்சம் என்ன பாரு, பட்டுப்படாம இருந்துக்க, ரட்சிக்கப்பட்டதோட வச்சுக்க. ரொம்ப என்னது, உன் வாழ்க்கை முழுசா ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக you can fellowship but not lordship. இங்க பாத்தீங்கன்னா பேரண்ட் ஆயிரு பட் பிரீஸ்டா இருக்காத குடும்பத்தில். ஆண்டவர் நம்மை குடும்பத்திலே பெற்றோர்களை ஆசாரியர்களாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்களை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், வசனத்தை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை திணிக்கணும். அது சும்மா போவாத. சில என்னத்தெல்லாம திணிக்கிறிய, சாப்பாட்டை போட்டு திணிக்கிறிய, தின்னு தின்னு வசனத்தையும் திணிக்கணும். அல்லேலூயா. சின்ன வயசுல திணிச்சாதான் பெரிய வாழ்க்கை வரும்போது அவன் வசனத்தை விடாம இருப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போ, சர்ச்சுக்கு போ, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடு. அப்படி என்ன செய்யணும், கொஞ்சம் தள்ளணும். அல்லேலூயா. முதல்ல அசையாது, பிடிச்சி தள்ளிட்டு தள்ள தள்ள அம்மியும் என்ன பண்ணும், அவரை மாதிரி என்ன பண்ணும். நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க சாட்சியா முதல்ல இருக்கணும். நீங்களே சரியில்லை, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறது இல்லை, உங்க பிள்ளைய மாட்டோம் சர்ச்சுக்கு போனா போகாது. நீங்க பைபிள் வாசிக்காம அதை பார்த்து பைபிள் வாசிக்கா, அப்போ நம்ம மாதிரியா இருக்கணும். அதே சமயத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு சக்தி வசனம் எல்லாம் கொண்டு வரணும். குடும்பம் முக்கியம். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு சொல்றோம், ஒத்தால மட்டும் போ, குடும்பம்லாம் இருக்கட்டும், நாசமா போட்டோம், எகிப்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். நீ மாத்திரம் போ. நான் சொல்ல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, கல்வாரிக்கு சிலுவைக்கு போயிட்டு இருக்கும் அநேக பெண்கள் இயேசுவுக்காக அழுதார்கள். சொன்ன, எனக்காக அழாதுங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று வளர வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
எத்தனையோ அசுத்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை பாதுகாப்பது, பிள்ளைகளுக்காக செபிப்பது, குடும்பத்தாரை கர்த்தருக்குள் நடத்துவது நம்முடைய பிரதான கடமையாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் ஹல்லேலூயா உங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா நீங்க ஜெபித்தா கர்த்தர் செய்வார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. நீங்க உண்மையாகவே கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் கேட்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அவங்களை கொண்டு வருவார். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருவார், கணவனை கொண்டு வருவார், பெற்றோரை ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா விசுவாசத்தை விட்டுறாதுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு முன்பாக சாட்சியா இருங்க, அன்பை காட்டுங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா உங்களிடத்தில் கர்த்தருடைய அன்பு காண்பு பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். நீங்க நீங்க சொல்ற பேசுறது வேற, நீங்க செய்யறது வேறன்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க. நீங்க கர்த்தருக்கென்று பக்தியோடு இருங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக இப்போ என்ன சொல்றாருன்னா, அடுத்து கடைசி ஒரு சமரசம் பார்வான் கொடுக்குறாரு. சொல்றான் 24-26 வாசிங்க. 24-26 10ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். மைக்கில் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கடைசி பகுதியில் உங்கள் குழந்தைகளும் உங்களுடன் போகலாம். இப்போ நீங்களும் ஆராதனை செய்யுங்க, உங்க குழந்தைகளும் பொண்டாடி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு. நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, என்னது? உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் எல்லாம் போங்க, குடும்பமா போங்க. ஆனா என்ன பண்ணுங்க? ஆடு மாடை வச்சுட்டு போயிரு. ஆடு மாடை வச்சுட்டு போயிட திரும்பி வருவீங்களா, வர மாட்டீங்களா? என்ன சொல்றாங்க? உங்க பர்ஸை வீட்டிலே வச்சுட்டு வந்துருங்க. என்ன சொல்றான்? உங்க பர்ஸை சர்ச்சுக்கு போங்க, பர்ஸை என்ன பண்ணிருங்க வீட்டிலே. அங்க போய் என்ன பண்ணிடுறாங்க? பலி செலுத்து, காணிக்கை செலுத்து. இங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்களை கொடுங்கள், ஆனா உங்களுக்கு உரியவைகளை கொடுக்காதுங்க. பிசாசுடைய சமரசம் என்ன? You can give yourself to the Lord, but don't consecrate your possessions, what belongs to you, to the Lord. உங்களுக்கு உரியவைகளை கொடுக்காதுங்க. உங்களை வேணா கொடுத்துக்குங்க, நீங்க தான் போயிட்டீங்க, ஆனா உங்க பொருள் எல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னு அடுத்த சமரசம். எப்படிங்க ஆடு மாடு இல்லாம எப்படி பலி செலுத்த முடியும்? ஆடு மாடு இல்லாம பலி செலுத்த முடியுமா? இவர்கள் பண்டிகை கொண்டாடுவதற்காக கர்த்தரிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாருங்க, தந்திரமா சொல்றாரு, எல்லாம் போங்க அங்க போய் கை கொட்டி ஆராதிங்க, வேணா பலி செலுத்தாதுங்க. ஆண்டவருக்கு ஆராதனை பலி செலுத்தி தான் ஆராதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்க ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் ஒரு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஆராதனை செலுத்த முடியும். இன்றைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினாலே நமக்காக பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார். ஆகவே அவருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆராதனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இங்கே பலி செலுத்துவதன் மூலமாக ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு போ அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர நான் பிசாசுங்க? பார்வோனு, உனக்குரியதை நீ ஒன்ன கொடுத்துரு, உனக்குரியதை கொடுக்காத. Don't consecrate your possessions to the service of God. Leave your flocks and herds behind. உங்களுடைய என்ன பண்ண மந்தைகளை, ஆடுகளை இங்க விட்டுட்டு. ஆனா மோசே அதுக்கு சம்மதிக்கல. ஹல்லேலூயா. இல்ல, நாங்க எல்லாம் சேர்ந்து தான் போவோம். நாங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு எங்களுடைய உடைமைகளும் கூட வரணும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு உரியவைகளும் கர்த்தருக்குரியவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு உரியவைகளை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய பொருளை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? பாருங்க, பைபிள் சொல்லுது, நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன இருக்குமா? மத்தேயு 6:21 வாசிக்கிறோம். பொக்கிஷம் எங்க இருக்கு? உலகத்துல பொக்கிஷம் இருந்துச்சுன்னா இருதயம் எங்கதான் இருக்கும்? அங்கதான் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிப்பதற்கு நம்முடைய பணத்தை நம்ம எப்படி கையாளுறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? தசமபாகங்களை கொடுக்கிறோமா? காணிக்கைகளை கொடுக்கிறோமா? அதுல ஆண்டவர் பாப்பார், இதெல்லாம் நீ கொடுக்காதபடிக்கு நான் கொடுத்ததே எனக்கு திருப்பி தர மாட்டேங்கிறியே, நீ எப்படி எனக்கு உண்மையா ஆராதிக்க முடியும்? பாருங்க, we cannot serve God without offering ourselves, not only ourselves but also what belongs to us. ஆண்டவருக்கு அதை கொடுக்கும்போது தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நேரம் ஆண்டவருக்கு உரியது. நம்முடைய திறமைகள், தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதெல்லாம் நான் தரமாட்டேன் உலகத்துக்கு தான் சொல்லி, எகிப்துக்கு இல்ல, அதுவும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய திறமைகள் கர்த்தருக்கு, நம்முடைய பொக்கிஷம் கர்த்தருக்கு. ஆகவே நாம் மாத்திரமல்ல, நமக்கு உரியவைகளும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஸ்டூவர்ட்ஷிப்ல இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
பாருங்க. மூணாவது வந்து சோல் வின்னிங், பிசாசு ஆத்ம ஆதாயம் என்னமாக இன்னும் முழு குடும்பம் வருவதற்கு அவன் தடை செஞ்சுட்டே இருப்பான். நீங்க அவங்களை கொண்டு வரதுக்கு பிரயாசப்படும். ஒரு கிறிஸ்தவனா இருப்பவன் உண்மையான உக்கிரன காரணமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் எனஃப் தட் யூ ஆர் சேவ்ட், யூ ஹேவ் டு பி a good steward. நீங்க ஒரு நல்ல உக்கிரானக்காரனா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. உங்களுடைய பணத்தை எப்படி செலவழிச்சீங்க, உங்களுடைய திறமைகள் தாளந்துகளை எப்படி பயன்படுத்துறீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைச்சிங்களா, ஆண்டவருக்கு என்று பயன்படுத்தினீங்களா, உங்களுடைய நேரத்தின் மூலமாக ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினீங்களா, உங்களுடைய பணத்தை தேவ ராஜ்யத்தில் விதைத்து ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினீர்களா? ஆலயம் கட்டுவதற்கும் ஆலயம் விரிவடைவதற்கும் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு பொருளை வைத்து ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் அங்க பிசாசு சொல்றான், அதெல்லாம் நீனே வச்சுக்க, இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றான். நம்முடைய வாழ்க்கை கவனிங்க, இது அடுத்த சமரசம். மோசே சொல்றாரு, வாண்ட இதெல்லாம் கை கொடுக்க நானு ரெடி இல்லை, போனா எல்லாமே தான் போவோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் விட மாட்டவன்னு ஆண்டவர் பார்த்தாரு. இன்னொரு வாதை அனுப்பினார். என்னது? என்ன கடைசி வாதை, இன்னும் ஒரு வாதையை பார்வோனுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. 11:1 தலைச்சனெல்லாம் ஆண்டவர் காலி பண்றார். என்ன நீ கடினப்படுத்துறியா? மோசே ஆரோன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பிசாசுக்கு நோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. நோ, முதல் காம்ப்ரமைஸ் என்ன? இங்கேயே ஆரம்பிக்கணும். நோ சொல்லிட்டாங்க. தூரமா போக கூடாதுங்க. அதுக்கு நோ, நாங்க தூரமா தான் போவோம். புருஷன் மாத்திரம் பிள்ளைகளை விட்டுரு, நோ, பிள்ளைகளோட தான் போவோம். நாலாவது, ஆடு மாடெல்லாம் விட்டுரு, நீங்க மட்டும் போ, இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து தான் போவோம். ஹல்லேலூயா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுக்குரியவைகளும் கர்த்தருக்கு தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நடந்தது என்ன? பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது 32ஆம் வசனத்துல 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அவன் சொல்றான், என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். 32ஆம் வசனத்துல, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்றார். 50ஆம் வசனத்துல, இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள், கர்த்தர் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்கள் போகிறார்கள், பெண்கள் போகிறார்கள், குழந்தைகள் போகிறார்கள், ஆடுகள் போகிறது, மாடுகள் போகிறது, முதியவர்கள் போகிறார்கள். அங்கே நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், 10ஆம் அதிகாரத்திலே மோசே சொன்னது போல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். யாத்திராகம் 10:9 இப்படியாக சொல்லுகிறது. மோசே சொல்கிறார், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியவரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. பண்டிகை கொண்டாடுவோம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? நாங்கள் எல்லாரும் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. நாங்களும் எங்களுக்குரியவைகளும் கர்த்தருக்குரியவைகள் என்று சொல்லி எல்லா சமரசத்திற்கும் முயற்சிக்கும் நோ என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வித்தியாசமான விதத்தில் பிசாசு நம்மோடு வந்து இல்லைன்னா நமக்குள்ள 2 கை குத்துக்குவோம் அப்படிமா. நீங்க சொன்ன அவன் கையை பிடிச்சிடக்கூடாது, கையை உதறிட்டு போன. ஹல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனோடு கை கோர்ப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அவனை எதிர்த்து நிற்க, அவனை முறியடிக்க, அவனை காலின் கீழ் நசுக்கி போட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, முழுமையாக அவர்கள் சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சமரசத்துக்கு போயிடக்கூடாது. காம்ப்ரமைஸ். அதில் காம்ப்ரமைஸ்ங்கிற வார்டு சில நல்ல காரியத்துக்கு பயன்படும். குடும்பத்தில் சில காம்ப்ரமைஸ். திருமணம் என்பது இட்ஸ் a matter of compromise. கணவன் மனைவிக்குள்ளாக சில காரியங்களை விட்டு கொடுத்து என்ன பண்ணோம்? போனோம். சில இறங்கி ஏறி போனோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையில, அவர் கன்விக்ஷன்ஸ், அவர் வேல்யூஸ், அவர் ஃபெய்த், காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வசனத்துல இறங்கிடக்கூடாது. இப்படி எல்லாம் வாழ முடியாது. பாட்டு கொஞ்சம் இறங்கிற வசனத்துல நிக்கணும். ரெல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்துல நிக்கணும், நம்முடைய நம்பிக்கையில நிக்கணும், அவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நிக்கணும். அதுல இறங்கிடக்கூடாது. ஒரு ரெல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு சொல்லுவான். முழுமையாக கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஒரு முறை நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். அப்போ ஒரு சகோதரி ஞானஸ்நானம் எடுக்க புள்ள இறக்கும் போது, பாஸ்டர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, பர்ஸை உள்ள வச்சுட்டேன், பர்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் சொன்னார், பர்ஸோடு சேர்த்து ஞானஸ்நானம் அடியா அப்படின்னாரு. பர்ஸோட இந்த பர்ஸோட லெட் யுவர் பர்ஸ் ஆல்சோ பீ பேப்டைஸ்ட். இந்த பர்ஸ் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது, ஒன்னும் காணிக்கே தர மாட்டேங்கிற, நீ கஞ்ச பிசுனாரியா இருக்கிற, இதை ரட்சிக்கப்பட்ட. இன்னொருத்தன் அந்த சொன்னா, பாஸ்டர் நான் உள்ள முங்கிடுறேன், கையை மேல தூக்கிட்டு முங்குறேன் அப்படின்னா. என்னது? கையை மேல தூக்கிடுறான். என்னப்பா தியானஸ்நானம் முழுசா போனப்பா உள்ள,
அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னான், பாஸ்டர் இந்த ஆள் நிறைய இது கீழே வாங்குற ஆளு, ஆகவே கையை உள்ள போக மாட்டேங்குது, கையே உள்ள போக எல்லாம் போன உள்ள. அல்லேலூயா. என்னது கர்த்தருக்குள்ளாக முழுமையா என்ன பண்ண மாறணும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கிட்டு நான் போறான் கையை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. முற்றிலுமாக டோட்டல் அவுட் அண்ட் அவுட் சோல்ட் அவுட், கர்த்தருக்காக முற்றிலுமாக விற்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, அனலுள்ள கிறிஸ்தவனாக ஹல்லேலூயா வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்டர் லைன்ல வாழ்வதற்கு அல்ல, ஏதோ ஓரமாக இருந்து அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் அல்ல, முற்றிலுமாக ஹல்லேலூயா உலகத்தை வரித்து உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே ஹல்லேலூயா கிறிஸ்துவின் முன்னே என்று சொல்லி நம் வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பசி அங்கே நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். யாக்கோபு ஏசாவுக்கு ஒரு டீல் இருக்குது. அங்க சொல்றான், நான் ஏசா சொல்றாரு, என் சூப்பு தரேன், நீ எனக்கு என்ன பண்ணு, சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு. பாருங்க, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா. யாக்கோபு கூளை வாங்கிட்டு என்ன கொடுத்துட்டான், சேஷ்ட நிறைய பிசாசு ரொம்ப கூளை காமிப்பான். கூழ் தெரியுமா, கூழ் வேணுமா, உன் அர்ப்பணிப்பை கொஞ்சம் விட்டுரு, உன் சேஷ்ட புத்திர பாவை ஒரு நல்ல சூப்பு வச்சிருக்கேன், கூழ் வச்சிருக்கேன். நீங்க பசியில கூழ போய் கவிரக்கூடாது. பிசாசு சில நிறைய காரியம் கவர்ச்சியா கொண்டு வருவான், ஆனா அர்ப்பணத்தை விட்டுறக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையை விட்டுறக்கூடாது. சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போய் கண்ணீரோடு கதறியும் அதை அவன் என்ன ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதிஷ்டையை, அர்ப்பணிப்பை, அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு கர்த்தருக்காக முற்றிலுமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நோ சொல்லுவோம், இயேசுவுக்கு எஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இது எளிதல்ல, அந்த ஆண்டவர் தம்முடைய பலத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவனை எதிர்த்து ஆண்டவர் கிருபையை தருவார். சாத்தானை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலனை ஆண்டவர் தருவார். அந்த கிருபையை நமக்கு தருவாராக.